Hi students, 9th standard maths, exercise 4.5, முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் வரைதல். Question number 3, AB equal to 6 cm, கோணம் B equal to 110 டிகிரி மற்றும் AC equal to 9 cm அளவுள்ள முக்கோணம் ABC வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்க. Draw the triangle ABC where AB equal to 6 cm, angle B equal to 110 degree and AC equal to 9 cm and construct the centroid. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அதோட நேம் ABC. ஸோ ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அந்த ட்ரையாங்கிளோடைய சென்ட்ராய்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ரஃப் டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளோடைய நேம் இங்கே A அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல B அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், இங்கே C அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் AB உடைய லென்த் 6 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ AB ஈக்குவல் டு 6 cm அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் தென் ஆங்கிள் B உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 110 டிகிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 110 டிகிரி ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அண்ட் தென் AC உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 cm. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏலேருந்து C வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 9 cm. இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்க இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி ஒரு ரஃப் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரஃப் டயக்ராமை பேஸ் பண்ணி மெயின் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். மெயின் டயக்ராமுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேஸ் லைன், அதாவது AB அப்படின்ற இந்த லைனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ உங்களுடைய ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேல் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ உங்களுடைய ஸ்கேலை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு நேம் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா A, ஸோ இந்த எண்ணில் B, AB உடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏலேருந்து C வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதாவது ஏலேருந்து C வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ ஏலேருந்து C வரைக்கும் 9 சென்டிமீட்டரை காம்பஸை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 9 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணணும். இப்போ உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. இந்த காம்பஸில் 9 சென்டிமீட்டர்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸில் 9 சென்டிமீட்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 9 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு இந்த காம்பஸை ஏல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸ் இந்த மாதிரி ஏல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்க் இந்த மாதிரி ட்ரா பண்ணும். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 110 டிகிரி கொடுத்துருக்காங்க. 110 அப்படின்றது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இப்போ இந்த 110 டிகிரி ஆங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுடைய ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொடெக்டர் எடுத்துக்கிட்டு ப்ரொடெக்டரை பியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ரொடெக்டர் இந்த மாதிரி பியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 110 டிகிரி நம்ம ஆங்கிள் ஃபார்ம் பண்ணோம். ஸோ இங்கேருந்து, அதாவது இந்த பியோடைய லெஃப்ட் சைட்லேருந்து 0, 10, 20, 30, 40, 50 அண்டில் 110 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ பியிலிருந்து 110க்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியிலிருந்து இந்த மாதிரி ஒரு லைன் 110 டிகிரிக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இப்போ இங்கே ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 110 டிகிரி இந்த லைனும் இந்த ஆர்க்கும் மீட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நமக்கு C. இப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட், அதாவது இந்த சியையும் ஏவையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. இதுதான் ட்ரையாங்கிள் ABC. இப்போ ஏசியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல 9 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் தென் ஆங்கிள் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 110 டிகிரி. இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய சென்ட்ராய்டு, அதாவது நடுக்கோட்டு மையம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைனல் பண்ணோம். ஸோ இந்த நடுக்கோட்டு மையத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரையாங்கிள் இருக்க 3 சைட்ஸ்ல ஏதாவது 2 சைட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி அந்த 2 சைட்ஸ் உடைய மிட் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் சைடை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ் சைடுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஸோ அதோட மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர்ல இங்கே இருக்கும். ஸோ அந்த மிட் பாயிண்ட் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏபி அப்படிங்கிற லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ இப்போ உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு காம்பஸை ஏல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காம்பஸை ஏல ஃபிக்ஸ் பண்ணிட்டு காம்பஸில் மோர் தென் ஹாஃப், அதாவது இந்த ஏபி அப்படின்ற லைன் செக்மெண்ட்டுக்கு முக்கால் வாசிக்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே ஒரு ஆர்க், அதே போல் கீழே ஒரு ஆர்க். இப்போ காம்பஸோட இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் காம்பஸை அப்படியே எடுத்து பியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காம்பஸை பியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்க், அதே போல் கீழே இன்னொரு ஆர்க். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஆர்க்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்ற இந்த சைடுக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஏபிங்கிற லைனை இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஏபியோடைய மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ நேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஐ அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா ஏசின்னு ஒரு சைடு இருக்குது, அதே போல் பிசி அப்படின்னு இன்னொரு சைடு இருக்குது. இப்போது இந்த ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைடுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிசி அப்படின்ற சைடு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிசி அப்படின்ற இந்த சைடுடைய மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பிசி அப்படின்ற இந்த சைடுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டார் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அகைன் உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு காம்பஸை ஃபர்ஸ்ட் பியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காம்பஸில் பார்த்தீங்கன்னா பிசி அப்படின்ற இந்த சைடுடைய முக்கால் வாசிக்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது மோர் தென் ஹாஃபுக்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிசிங்கிற லைன் செக்மெண்ட்டுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் நம்ம ஆர்க் ட்ரா பண்ணணும். ஸோ ரைட் சைடில் ஒரு ஆர்க், அதே போல் லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு ஆர்க். இப்போது காம்பஸோடைய மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் காம்பஸ் அப்படியே எடுத்து சியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை சியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணோம். அண்ட் தென் ரைட் சைடில் இங்கே ஒரு ஆர்க். இப்போது காம்பஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது லாஸ்ட்டாக ட்ரா பண்ண இந்த ரெண்டு ஆர்க்கையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிசி அப்படின்ற இந்த சைடுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது பர்பண்டிகுலர் பைசெக்டார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் பிசி அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் நமக்கு பிசியோடைய மீடியன், அதாவது மிட் பாயிண்ட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஜே அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டு சைடுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது கண்டுபிடிச்ச அந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் இருக்க வெர்டெக்ஸுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபியோடைய மிட் பாயிண்ட் ஐ. ஸோ இந்த ஐயோடைய ஆப்போசிட் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சி. ஸோ ஐயிலிருந்து சியை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐயிலிருந்து இந்த சியை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு மீடியன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போது அதே போல் ஜேலிருந்து அதுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸாக இருக்கிற இந்த ஏவுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும், அதாவது மீடியன் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜேலிருந்து அதோடைய ஆப்போசிட் வெர்டெக்ஸான ஏவுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு ரெண்டு மீடியன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மீடியன்ஸ் எல்லாமே மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா அதுக்கு 3 மீடியன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஒரு மீடியன் போகுது, அதே போல் சியிலேருந்து ஒரு மீடியன் போகுது. ஸோ இந்த மீடியன்ஸ் ரெண்டும் மீட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் வழியாக தான் பியிலிருந்து நமக்கு இன்னொரு மீடியன் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியிலிருந்து இன்னொரு மீடியன் நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த 3 மீடியன்ஸ், அதாவது இந்த 3 நடுக்கோடுகளும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளியை தான் நடுக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்ட்ராய்டை எப்போவுமே கேபிட்டல் ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுனால இந்த இடத்துலையும் கேபிட்டல் ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இது நமக்கு தேவையான சென்ட்ராய்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ்க்கு ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அந்த ட்ரையாங்கிளுடைய சென்ட்ராய்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல்.